எல்லாருக்கும் வணக்கம். இது சிறுகதை நேரம். எல்லாரும் உங்க ஹெட்போன்ஸை காதுல மாட்டி பையன் சபீனாவை பார்த்து ரசித்தபடியே போனான். சபீனா தன்னை அவன் கவனிப்பதை போல, தேவி எப்படிமா இருக்க என்று கேட்டார். மாமாவை அழைத்து கொண்டு போய் இளநீர் வாங்கி கொடுத்து தான் இளநீர் வாங்கி குடிக்கிறோம் என்றாள். மாமா அதை நம்பாதவரை போல, ஒரு நாளைக்கு 1000-2000 மாப்பிள்ளை தேடுறான் அவங்க அப்ப என்று எனக்கு மார்க்கெட்டில் ஒரு வேலை இருப்பதாக சொல்லிக்கொண்டு வாயை மூடிட்டு வரையா இல்லையா என்றாள். கேலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்க வந்து நிற்குது, பாவமா இருக்கு என்று அதை கொஞ்சி முத்தமிட்டாள். என்ன பெண் இவள் என்பது போல நிர்மலா அவளை பார்த்து கொண்டே இருந்தாள். குற்ற விசாரணைக்காக கோர்ட் துவங்கி இருந்தது. வழக்கறிஞர்கள் அவசரத்தோடு போவதும் வருவதுமாக இருந்தார்கள். அவர்களை விலக்கி கொண்டு ஏதோ கல்யாண வீட்டிற்குள் போவது போல விடுவிடுவென முன்னாலே போய்க் கொண்டிருந்தாள் சபீனா. சபீனாவிற்கு நேர்ந்த கொடுமைக்கு முன்னால் தனக்கு நடப்பது ஒன்றுமே இல்லை என்று நினைவோடு உள்ளே சென்று கொண்டிருந்தாள் நிர்மலா. இந்த சிறுகதை பற்றின உங்களோட